நாட்டில் தற்போது எவ்வளவு எரிபொருள் கையிருப்பு காணப்படுகின்றது என்பதை வினவ விரும்புகின்றேன். 44 நாட்களுக்கு தேவையான மசகு எண்ணெய் உள்ளதாக தெரிவித்தீர்கள். அவ்வாறு இருக்கும் போது பழையவற்றிற்கு விலையை அதிகரித்தீர்கள். அவசர நிலைமைகளின் போது பயன்படுத்துவதற்கான எரிபொருள் கையிருப்பு காணப்படுகின்றதா? அவ்வாறு என்றால் அதன் கொள்ளளவு எவ்வளவு? துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலைக்கு எரிபொருள் வழங்குவதாக தெரிவித்தீர்கள். ஆகவே எரிபொருளுக்கான வேட் வரி, உற்பத்தி வரி, சுங்க இறக்குமதி வரி, விசேட சந்தை வரி போன்றவற்றை நீக்க வேண்டும். துறைமுகத்தில் இறக்குமதி செய்யும் விலைக்கு எரிபொருள் வழங்குவதாக கூறியே 159 பேரும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். இந்த வேளையில் எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். திரைசேரி நிதி அமைச்சினால் பணம் நிறைந்துள்ளதாக தெரிவிப்பதனை நான் அண்மையில் கேள்விப்பட்டேன். QR முறையில் ஒதுக்கியுள்ள கோட்டா முறை தொடர்பில் பிரச்சனை எழுந்துள்ளது. அது தொடர்பில் அரசாங்கம் வழங்கும் தீர்வு என்ன? புதிய விநியோகத்தர் மூலம் எரிபொருள் பெற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறோம். எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளுடன் எரிபொருள் பெற்றுக்கொள்வது தொடர்பில் நாம் கலந்துரையாடி வருகிறோம். அதனூடாக எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. டீசல் ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி வரை பயன்படுத்துவதற்கு போதுமான அளவு காணப்படுகிறது. சூப்பர் டீசல் மே மாதம் 10ஆம் திகதி வரை பயன்படுத்துவதற்கு போதுமான கையிருப்பு காணப்படுகிறது. 92 ரக பெட்ரோல் ஏப்ரல் மாதம் 23ஆம் திகதி வரைக்கும் போதுமான கையிருப்பு காணப்படுகிறது. 95 ரக பெட்ரோல் மே மாதம் 10ஆம் திகதி வரைக்கும் போதுமான கையிருப்பு உள்ளது. எரிபொருள் விலை மற்றும் காப்புறுதிகளை கருத்தில் கொண்டு கப்பல்கள் பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வருகின்றன. எம்மிடம் எரிபொருள் காணப்படுகிறது, பணம் உள்ளது, எனினும் எரிபொருள் கொண்டு வருவதற்கான கப்பல்கள் இல்லை. முன்னாயத்த செயற்பாடுகள் இருக்கவில்லையா? அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டது இன்று நேற்றுகல்ல, பல மாதங்களுக்கு முன்னர். உண்மையில் இவ்வாறான பிரச்சனை ஏற்படும் என எதிர்வு கூறும் திறன் காணப்பட வேண்டும். எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் தற்போது பேசுகின்றோம். ஈரான் யுத்தம் தொடர்பில் நினைத்துக் கொண்டிருந்தால் 1980ஆம் ஆண்டிலிருந்து QR முறை மூலமே சென்றிருக்க வேண்டும். அந்த காலத்தில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக எரிபொருள் கொண்டு வருவதில் பாரிய பிரச்சினை காணப்பட்டது. அந்த காலத்தில் எரிபொருள் கையிருப்பை சிறந்த நிலையில் மேற்கொள்வதற்காக களஞ்சிய வசதிகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டதா? எனவே பேசுவதற்கு முன்னர் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து பேசுங்கள். ஈரானின் ஆன்மீக தலைவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் வரை அவர்களுக்கே அது தெரியாமல் இருந்தது. எமது தாங்கி அனைத்தும் நிரம்பியே காணப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் வரை தேவையான எரிபொருளுக்கான விலை மனு கோரியிருந்தோம். அரசு என்ற ரீதியில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்திருந்தோம். இந்தியா தொடக்கம் இந்த வலயத்தில் உள்ள நாடுகளை பாருங்கள். சவுதி அரேபியாவில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. எமது சிறப்பான முகாமைத்துவம் காரணமாக நாம் ஒரு நிமிடம் கூட மின்வெட்டினை அமல்படுத்தாமல் தொடர்ச்சியாக மின் விநியோகத்தை முன்னெடுக்கிறோம். அதனால் செலவு ஏற்படுகிறது. அதனை முகாமைத்துவம் செய்யவே அரசாங்கம் உள்ளது. மின்வெட்டு அமுல்படுத்த வேண்டிய நேரமும் வரும். நாம் வழமை போன்ற மின் விநியோகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். ஆரம்பித்தவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் உள்ளனர். 4 வாரங்களில் முடிப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. அவர்களினால் முடிந்ததா? ஆகவே தேவையற்ற கேள்விகளை வினவ வேண்டாம். எரிபொருள் கொண்டு வர முடியும் என்றால் அதனை கொண்டு வருவோம். திட்டமிட்டுள்ளோம். 22 நாட்களை விட அதிக நாட்கள் எரிபொருள் களஞ்சியப்படுத்த முடியாத நிலைமை இங்கு காணப்படுகிறது. 45 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் களஞ்சியப்படுத்தும் தாங்கி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளோம். Find everything you need for your home, office, business and factory. Visit b2b.lk Marketplace.